நம்ம ஒரு சர்மன் சீரீஸை கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த சர்மன் சீரீஸோட தலைப்பு என்னன்னா பவர்ஃபுல் பிரேயர்ஸ், வல்லமையான ஜெபம். ஏன்னா வல்லமை அற்ற ஜெபங்களும் கூட இருக்கு, வல்லமை அற்ற ஜெபங்கள் இருக்கு. அதனால தான் அந்த தலைப்பை வல்லமையான ஜெபம்னு நான் அழைக்கிறேன். வல்லமை அற்ற ஜெபத்தை குறித்து இயேசுவே சொல்லிக்கிறாரு. ஒரு குரூப் ஒரு விதமா ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்ணாமலாம் இல்லை. ஆனா இயேசு அந்த குரூப்பை குறித்து சொல்லல, அந்த குரூப் மேல கிருபை அளிக்கிறாரு. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு, ஜெபம் பண்ணுகிற ஒரு குரூப். அந்த குரூப்பை குறித்து அவர் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவங்க சீன் போடுறதற்காகவே ஸ்டேஜ்ல ஏறி ஜெபம் பண்ணுவாங்களாம். வீணான வார்த்தைகள், மறுபடியும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். இவங்களை குறித்து ஆண்டவர் கடினமான வார்த்தையை சொல்றாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கிறாங்க. You are called as whitewashed tombs, sons of viper, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றாரு. இவங்களாம் எப்படிப்பட்டவங்க? நாங்களும் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் ஜி, நாங்களும் ஜெபம் பண்றோம் ஜி, அந்த மாதிரி சொல்ற குரூப். மைக் எடுத்தாலே வரிசையா பவர்ஃபுல்லான பிரீச்சர் அப்படின்னு காட்டுறதுக்குன்னே ஜெபம் பண்றது. பாருங்க, மக்களுக்கு காட்டும்படியாக நம்ம ஜெபம் பண்ண கூடாது, ஆண்டவரோடு உறவாடுகிறதற்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். சோ இன்னைக்கு வல்லமையான ஜெபம் என்கின்ற தலைப்புல நம்ம 3வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். சோ ஒரு வசனத்துல இருந்து நான் துவங்கலான்னு இருக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பம் பண்ணும். அப்படின்னா pray with all prayers. இங்கிலீஷ்ல God speak translation ஒன்று இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷனை விதமாக சொல்லிக்கிறது pray with all kinds of prayers, which means ஜெபத்துல பல வகைகள் இருக்கிறது. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? ஆமாம் பாஸ்டர், எனக்கும் தெரியும். ஃபியூனலுக்கு ஒரு ஜெபம், ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு ஜெபம், வண்டி வாங்கினா ஒரு ஜெபம், வண்டி வித்தா ஒரு ஜெபம், குழந்தை பிறந்தா ஒரு ஜெபம். நான் அந்த ஜெபத்தை குறித்து சொல்லல. ஜெபத்துல பல லெவல்ஸ் இருக்கு. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர்ல நம்ம ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஜெபம் பண்ணுகிறத ஆவியோடு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியோடு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவருக்கு நம்மளுடைய ஜெபம் புரியும். ஏன்னா ஆண்டவர் ஆவியாகவே இருக்கிறார். God is in the spirit. ஆண்டவருக்கு சரீரம் கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம பேசுற பாஷைகள், ஆண்டவர் பேசுற பாஷையும் ஒண்ணு கிடையாது. The heaven has a separate language and God is in spirit. அவர் ஆவியாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியோடு இருக்கிற தேவனோடு நீங்க ஆவியில ஜெபம் பண்ணாதான் God can understand. So இன்னைக்கு சர்மனுடைய டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா language of heaven. பரலோகத்தின் பாஷை தான் இன்னைக்கு சர்மனோட டைட்டிலே. பரலோகத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த லாங்குவேஜ்ல ஜெபம் பண்ணாதான் ஆண்டவருக்கு புரியும். நீங்க பாருங்க, இந்த தமிழ் புலவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கூட ஒரு பெரிய தமிழ் புலவரா இருக்கலாம். ஆனா நீங்க ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருப்பீங்க. உங்களுடைய இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் எங்க செல்லுபடி ஆகும்னா, லாங்குவேஜ் புரியுற இடத்துல தான் செல்லுபடி ஆகும். அதே போல ஆண்டவருக்கு ஒரே ஒரு பாஷை தான் புரியும். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஆண்டவருக்கு புரியுற பாஷையை நீ பேசுறியான்னு கேளுங்க. நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே ஆண்டவருக்கு புரியுற பாஷையே பேசுறது இல்ல. இவங்க பாட்டுக்கு லோன்னு ஏதோ ஒரு பாஷையை பேசி நிற்கிறது. நானும் ஜெபம் பண்ணுவேன், நானும் ஜெப வீரன், நானும் ஜெப வீராங்கனை அப்படின்னு ஒரு முக்காடை போட்டுட்டு ஒரு பிரேயர் ஷால் எடுத்து போட்டுட்டு பிரேயர் மேட்டை விரிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், ஊக்கமா ஜெபம் பண்ணலாம். எல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவருக்கு புரியுமா அவனுடைய ஜெபம்? ஏன்னா ஆண்டவருக்கு புரியுற பாஷையை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது பேர் தான் ஆவியின் ஜெபம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 பார்க்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஃபர்ஸ்ட் ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை பார்த்து கமெண்ட் அடிக்கிறது ஆவியானவருடைய வேலை இல்லை. ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சொதப்பிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன தவறை பண்ணிட்டீங்க, நீங்கள் சரிந்து விழுந்துட்டீங்க, மோசமான ஒரு நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஹோலி ஸ்பிரிட் வந்து சொல்ல மாட்டாரு, டே இவனை விட்டு நான் போயிடுவேன், ஏன்னா தப்பு பண்ணிட்டான், இவன் சரியில்லை அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் சொல்ல மாட்டாராம். இன்ஸ்டன்ட் அவர் என்ன சொல்றாரு? பலவீனங்களை குறித்து அவருடைய பலனை தருகிறார். அவர் பலவீனங்களை குறித்து பரிதாபப்படுகிறார். உங்களுடைய பலவீனங்களில் நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால தான் அவருடைய பேர் ஹெல்பர். இந்த ரெண்டாவது ரொம்ப முக்கியம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்க தெரியாது அப்படின்னு பவுல் சொல்றாரு. நமக்கு ஜெபம் பண்ண தெரியாதான். எப்படின்னா ப்ராப்பரா உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதியா, அதனாலதான் உங்களுக்குள்ள ஒரு ஹோலி ஸ்பிரிட் வச்சிருக்கிறேன். இவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
வாக்கு கடங்கா பெருமூச்சுன்னு என்ன தெரியுமா? குரோனிங். அழுது முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அழுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத டைமு ஒரு மாதிரியான ஒரு கிரவுனிங் சத்தம் வரும் தெரியுமா? அப்படிதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இதே அதிகாரத்துல பவுலோட லெட்டர்ஸ்ல 3 இடத்துல 3 குரோனிங்க குறிச்சிருக்கு. ஆல் த கிரியேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஆர் groaning for the sons of God to manifest. தேவ புத்திரர்கள் வெளிப்படுகிறதற்காக சிருஷ்டிகள் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ற இடத்துல it groans. அப்படின்னா ஐயோ, கிறிஸ்தவர்களா இருக்கிற இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? கிங்டம் கம்யூனிட்டி சர்ச்சுக்கு போறவங்க தேவனுடைய வல்லமையை காட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. that is also groaning. உங்களுக்குள்ள Holy Spirit is groaning. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பிதாவிடம் மன்றாடுகிறது தான் it is called as the prayer led by the Spirit. so பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எப்படி ஜெபம் பண்ணுகிறாரு அப்படின்னு பார்க்க போறோம். அந்த பாஷையோட பேர் தான் டங்ஸ், அந்நிய பாஷை. நிறைய பேருக்கு அந்நிய பாஷையை குறித்து நிறைய ஸ்கெப்டிக்கலான ஐடியாஸ் இருக்கும். நான் கலாச்சிருக்கிறேன் அந்நிய பாஷை பேசுகிறவங்கள. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவே கலாய்ப்பேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேசின்னு இருப்பாங்க. ஏதோ பிரச்சனை போல எங்கள் அம்மாவுக்கு, மேபி எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க போல அப்படின்லாம் யோசனை வரும். ஏதோ புலம்பின்னு இருக்கிறாங்க, எதையோ கத்தின்னு இருக்கிறாங்க. எனக்கு அப்பெல்லாம் புரியல அந்நிய பாஷையின் வல்லமை அப்படின்னு. ஆனால் பவுல் ஒரு வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அந்நிய பாஷையை நீங்கள் தவிர்க்காமல் இருக்கணும். do not forbid tongues in the church. அந்நிய பாஷையில் பேசுறத நீங்க தவிர்க்காதீங்க. நீங்க அடிக்கடி அந்நிய பாஷை பேசணும். உங்க எல்லாரை காட்டிலும் அந்நிய பாஷையில அதிகமா பேசுகிறது நான் தான் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ஸோ அந்நிய பாஷை ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒருவேளை பென்டிகாஸ்ட் சண்டே வந்திருந்தீங்கன்னா அந்நிய பாஷையோட மெயினான ரோல், எதுக்காக அந்நிய பாஷை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாபேல் கோபுரத்துல அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிறப்போ எல்லாரும் ஒரே பாஷையை பேசினாங்க. when they wanted to go beyond heaven, நான் ஆண்டவருக்கு மேலே போவோம், பரலோகத்துக்கு மேலே போவோம் டிசைட் பண்ண உடனே ஆண்டவர் இறங்கி வந்து எல்லாருடைய பாஷையும் குலைத்து போட்டார். எல்லாரும் வேற வேற பாஷையை பேசிக்கிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு புரியாம எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனா மேல் வீட்டறையில பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அவங்க கூடி வந்தப்போ ஆண்டவர் ஒரே ஒரு பாஷையை எல்லாருக்கும் ஊற்றினார். then God gave the spirit of oneness. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஒருமித்து ஏதோ ஒரு காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணினாலும் ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் உடனடியாக அந்த ஜெபத்துக்கு பதில் அளிப்பாரு அப்படிங்கிற ப்ரூஃப் தான் அந்நிய பாஷை. ஆவியில ஜெபம் நடத்தப்பட்டாதான் ஆண்டவருக்கு அந்த பாஷை புரியும். ஆவியில நடத்தப்படாத ஜெபம் ஆண்டவருக்கு புரியாது. நீங்க சொந்த பாஷையில பேசினாலும் அந்த ஜெபம் ஆவியில நடத்தப்படணும். I am not insisting only if you pray in tongues it is the prayer led by the Spirit. ஆவியில நடத்தப்படுகிற ஜெபம் வெறும் அந்நிய பாஷையின் மட்டும் நான் சொல்லல. உங்க சொந்த பாஷையில ப்ரே பண்றப்ப கூட நீங்க ஆவியில நடத்தப்படலாம். ஆனா அந்நிய பாஷை நீங்க பேசுறப்போ என்ன நடக்குது அப்படின்னு இந்த ஸ்லைட் சொல்லுது. சாத்தான் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பொசஸ் பண்றப்போ பாருங்க, when demon possesses a girl or a boy, அவங்க சரீரத்து மேல கண்ட்ரோல் இருக்காது. நீங்க பார்த்திருக்கீங்களா? அது ஹாரர் மூவிஸ், எக்ஸாசிஸ்ட் மூவிஸ் அதெல்லாம் பார்த்திருப்பீங்களே. so when Satan takes over a body, அந்த பாடி மேல அந்த நபருக்கு கண்ட்ரோல் இருக்காது. ஆனா ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறப்போ உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல தான் உங்களை பொசஸ் பண்றாரு. சாத்தான் தான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இல்லாம உங்களை தூக்குவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து டங்ஸ் பேசுறப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வாய் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தாட்டையும் உங்களுடைய வாயையும் யூஸ் பண்ணி தான் பிதாவானவரோட அவர் பேசுவார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய ஆவியோடு கலந்து நீங்க டங்ஸ் பேசுறப்ப என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய வாய் பரிசுத்த ஆவியனுடைய வாயாக மாறுகிறது. உங்களுடைய எண்ணம் பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணமாய் மாறுகிறது. எப்படி பொசஸ்ட் சாத்தான் பொசஸ் பண்ணப்போ அந்த நபருக்கு பாடி மேல கண்ட்ரோல் இருக்காதோ, ஆனா பரிசுத்த ஆவியானவர் பொசஸ் பண்றப்போ உங்களுக்கு தான் உங்க பாடி மேல கண்ட்ரோல் இருக்கும், unless you give the control to the Holy Spirit. எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சா உங்ககிட்ட தமிழ்ல பேசுவேன், நான் நினைச்சா அந்நிய பாஷையில ரீபாலா ரமா கேரே லிரியாந்தோரோ லிரியாமா டரால ரமா மாமா எங்க ஸ்விட்ச் ஆன் பண்றேன், மறுபடியும் தமிழ்ல பேசுறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்க, அவள் கிருபை என்றும் உள்ளது. உடனே ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றேன், ரிபியாந்தோரோ லிரியாமா ஷேகெரியாந்தோரோ. எங்க ஸ்விட்ச் ஆன் பண்றேன்? It is the Holy Spirit within me. He is taking control of my mouth and my thoughts. ஸோ அதனால தான் அந்நிய பாஷையின் ஜெபம் வல்லமையான ஜெபமா இருக்கிறது. அதான் ரோமர் 8:26 வாசிக்கிறோம். நீங்க என்னத்துக்கு விண்ணப்பம் பண்றதுனே தெரியாதனால உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்ய முடியும்னா, உங்களுடைய வாயையும் உங்களுடைய மைண்டையும் யூஸ் பண்ணி தான் வேண்டுதல் செய்ய முடியும். இஃப் யூ ஆர் நாட் பார்ட்னரிங் வித் தி ஹோலி ஸ்பிரிட் won't take control of your body like Satan. ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம் எந்த ஜெபம் பெர்ஃபெக்ட் ஜெபம் தெரியுமா?
அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிறது இட் இஸ் த பெர்ஃபெக்ட் பிரேயர். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தப்பா ஜெபம் பண்ண மாட்டாரு, மொக்கையா ஜெபம் பண்ண மாட்டாரு, தேவையில்லாததுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாரு. அக்யூரேட் 100% அக்யூரேட்டா உங்களுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனா ஸ்டேஜில் அந்நிய பாஷையை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஸ்டேஜில் உங்களோட இப்போ அந்நிய பாஷையில் பேசினா உங்களுக்கு புரியாது. அதுவும் பவுல் சொல்றாரு, நான் அந்நிய பாஷையிலையும் ஜெபம் பண்ணுவேன், புரிகிற பாஷையிலையும் ஜெபம் பண்ணுவேன். நான் அந்நிய பாஷையிலையும் ஆராதிப்பேன், புரிகிற பாஷையிலையும் ஆராதிப்பேன். ஏன்னு சொல்றாருன்னா அப்பதான் ஜனங்களால ஆமேன்னு சொல்ல முடியும். That's when you can agree with me and say amen to it. ஒன்று நான் தமிழில் சொல்லணும், இல்லைனா ஆங்கிலத்தில் சொல்லணும், அப்போதான் நீங்கள் ஆமேன்னு சொல்லுவீங்க. ஆனால் தனிப்பட்ட நேரத்தில் ஐ என்கரேஜ் எவ்ரிபடி டு ப்ரே இன் டங்ஸ். டங்ஸில் பல நிலைமைகள் இருக்கிறது, டங்ஸில் பல பாஷைகள் இருக்கிறது. when I am speaking tongues for half an hour, அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு நல்லா தெரியும் நான் ஜாப்பனீஸ் பாஷை மாதிரி ஏதோ ஒரு பாஷையை பேசினுக்கிறேன்னு. ஐ நோ ஃபார் ஷுவர். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் ஜாப்பனீஸ் பாஷை பேசணும் அப்படின்னு. ஒரு நாள் டங்ஸில் ஆண்டவர் ஜாப்பனீஸ் போல ஒரு டங்ஸை கொடுத்தாரு. தென் ஐ ஸ்டார்டட் ஈவன் இன்டர்பிரட்டிங். நான் என்ன பேசுறேங்கிறத ஆண்டவர் இன்டர்பிரட் பண்ண கிருபை பாராட்டினார். ஸோ தேர் ஆர் சர்டன் லெவல்ஸ் ஆஃப் டங்ஸ். சில சர்ச்சில் போனீங்கன்னா பாஸ்டர் மாதிரியே எல்லாரும் அதே பாஷையை பேசுவாங்க. அது டங்ஸே கிடையாது, அது பாஸ்டரோட பாஷை. எப்படின்னா ரபா கபா ஷபா ரபா லபா கடா. அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் சர்ச்சே அதே மாதிரி தான் ப்ரே பண்ணும். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிதாவானவருடைய நீங்க ரகசியங்களை பேசுகிறீங்க. யூ ஹேவ் டு கெட் இன் டு த டீப்பர் ரெல்ம்ஸ் ஆஃப் டங்ஸ். இன்னொரு காரியத்தை சொல்றேன், நான் இப்போ பேசுறதெல்லாம் பெரிய ஜீம்புபாலாம் கிடையாது, நீங்களும் பேசிட்டு இருக்கிறீங்க. அண்ட் யாருக்காவது இந்த கிஃப்ட் கிடைக்காம இருந்துச்சுன்னா இட் சேஸ் இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட், நாட் த பிரைஸ் தட் காட் கிவ்ஸ். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ் ஆனீங்கன்னா ஆண்டவர் தருகிற பிரைஸ் கிடையாது, இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். அப்படின்னா ஆண்டவர் இலவசமாக அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்தாப்பா வச்சுக்கோ, என்னோட நீ பேசலாம் அப்படின்னு தருகிற ஒரு தெய்வீகமான லாங்குவேஜ் தான் இட் இஸ் டங்ஸ். யாருக்காவது இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னா தள்ளி போடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், வாயை திறக்கணும். ஏன்னா வாய் வழியாக தான் டங்ஸ் வில் பி மேனிஃபெஸ்டிங். நிறைய பேருக்கு வாயை திறக்கிறது விருப்பம் இல்லை, ஆனால் டங்ஸ் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஜெபத்தில் இப்படி இருக்குது, எப்படி டங்ஸ் கிடைக்கும்? டங்ஸ்னால இதை வச்சு தானே. வாயை திறக்காம அல்லேலியா கூட சொல்ல முடியல, அப்புறம் டங்ஸ் வேணும்னா டங்ஸ் எப்படி வரும்? வாயை மட்டும் தரங்க, ஆண்டவர் உங்களுடைய நாக்கை இல் ஸ்லோலி மேக் யோர் டங் டு ஸ்டட்டர். அப்படின்னு ஆரம்பிக்கும். உடனே பல பாஷைகளை ஆண்டவர் தருவார். இது எல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது பிதாவுடன் பேசுகிற ரகசியமா இருக்கிறது. So when you pray in your tongues, your prayer is 100% accurate. இப்போ நான் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபத்துக்கு வரேன். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸில் டங்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்த ஜெபம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம், பரலோகத்துக்கு ரொம்ப இஷ்டமான ஜெபம், பரலோகம் ரொம்ப சிரிக்கிற ஒரு ஜெபம், பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துடைய பேரு டிக்ளேரிங் டிக்ரீங், கட்டளை இட்டு அறிக்கை செய்கிற ஜெபம். யாருனால கட்டளை போட முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவால தான் கட்டளை போட முடியும். எல்லாருனாலையெல்லாம் கட்டளை போட முடியாது. மந்திரினால கட்டளை போட முடியாது. ஒன்லி த கிங் கேன் மேக் அ டிக்ரி ஓவர் அ நேஷன். ஒரு நாட்டோடைய லாஸையோ ரூல்ஸையோ சேஞ்ச் பண்ணுகிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா ஒன்லி அ கிங் கேன் மேக் அ டிக்ரி. அவர்னால மாத்திரமே கட்டளையை போட முடியும். அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக்கும். யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இப்படி ஜெபம் பண்றவங்க ரொம்ப கம்மி தான். டிக்ளரேஷன் அண்ட் டிக்ரிங் ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம சர்ச்சில் எல்லாருமே டிக்ளேர் பண்ணும், எல்லாருமே டிக்ரி பண்ணும். ஒரு குரூப் இருக்கு, யோ எந்நேரமா ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரினா உடனே ஆண்டவர் பண்ணிடுவாரா? உடனே நீ பேப்பர் எழுதி வச்சுட்டு டிக்ளரேஷன் நீ படிச்சுனே இருப்ப, உடனே ஆண்டவர் பண்ணிடுவாரா அப்படின்னு. ஆண்டவர் எதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாருன்னு கூட இன்னைக்கு பார்க்க போறோம். எந்தெந்த டிக்ளரேஷன் ஆண்டவர் கேட்பாரு? டிக்ரி இல்லாத டிக்ளரேஷன் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கட்டளை இல்லாத அறிக்கையை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கட்டளை இருந்தா மாத்திரமே அந்த அறிக்கையை ஆண்டவர் கேட்கிறார். யோபு 22:28 பார்க்கலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் அப்படின்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, you will also declare a thing and it will be established for you. எதெல்லாம் நீ கட்டளை இடுகிறியோ அந்த கட்டளை எல்லாமே உனக்கு நிறைவேற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. So there is a power when you declare, because each declaration will be established by heaven. பரலோகத்தினால அது நிறைவேற்றப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எத்தனை பேருடைய ஜெபத்துல டிக்ளரேஷன் இருக்கு? இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணாம இருந்தீங்கன்னா
டிக்ளரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் கிட்ட கெஞ்சுற ஜெபம் நம்ம சர்ச்ல இருக்க ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. நீங்க தந்துட்டீங்க, சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பெற்று தந்துட்டாரு. அவருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதும் அந்த நிறைவுல வாழுகிறதும் தான் நம்மளுடைய அழைப்பு. சோ இதுல என்ன வாசிக்கிறோம்னா, யோபு 22:28 எதையெல்லாம் டிக்ரீ பண்றீங்களோ அது எல்லாமே எஸ்டாப்லிஷ்டா இருக்கும். இன்னொரு தெரிஞ்ச ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவேல் 3:10 இவ்விதமா இருக்கிறது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்போ ஐ எம் கமிங் டு சம்படி. நான் யார்கிட்டயோ வரேன், யார்கிட்டயோ வந்து கேட்கிறேன், தம்பி நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பயங்கரமான ஃபீவர் இருக்கு, 105 போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்பதான் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு 2 இன்ஜெக்ஷனை போட்டுட்டு நீங்க வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு. நான் உங்ககிட்ட வரேன், நான் உங்ககிட்ட வந்து தம்பி எப்படி இருக்கிறீங்க, are you doing okay? உடனே உங்களுடைய பதில் இருக்கு, நான் சூப்பரா இருக்கிறேன்னா, I am so pumped up, I am so energetic, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பொய் சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களா? டெஃபினட்டா பொய் தான் சொல்றீங்க. ஆனா வசனம் இந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லல, வேற ஒரு பாஷையை பேச வைக்குது. This is called as the language of heaven. ரியாலிட்டியை பேசுறது நம்மளுடைய பாஷை கிடையாது. பரலோகத்துக்கு புரிஞ்ச பாஷையை பேசுறதா நம்மளுடைய அழைப்பு. பரலோகத்துக்கு என்ன பாஷை தெரியுமா புரியாது? ஃபீவர்னா பரலோகத்துக்கு புரியாது. இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட போறீங்க, ஆண்டவரே காலையில ரொம்ப ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. உடனே ஆண்டவர் கேப்ரியல்கிட்ட கேட்பாரு, கேப்ரியல் ஜுரம்ங்கிறாங்க. கேப்ரியல் பாப்பாரு மேத்யூ கிட்ட கேட்பாரு, மேத்யூ இல்ல மைக்கேல் என்னன்னு தெரியல, சண்டை போட தெரியும், வாள் எடுத்துட்டு போய் 4 பேரை தூக்க தெரியும், இன்னும் ஜபங்கிறாங்க. வேற யாராவது தேவ தூதர்கள் இருப்பாங்க, தேவதூதரா உனக்கு ஏதாவது தெரியுமா? ஜுரம் காலையில இருந்து இது பேசினுக்குது, ஜுரமா புரியலையே. ஏன்னா heaven cannot understand which is not there in the word of God. வியாதி என்கின்றது ஆண்டவருடைய பர்வதத்தின் டிக்ஷனரியில கிடையாது. So the heaven can't understand your language. Don't waste your prayers trying to teach heaven about your situation. அதனால இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன்னா பரலோகத்துக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னா, ஸ்ட்ராங் என்கின்ற லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், வீக் என்கின்ற லாங்குவேஜ் தெரியாது. அதனாலதான் பரலோகம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குது, உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டானா எப்படி இருக்கிற அப்படின்னா, நீங்க எல்லாருமே இன்னையில இருந்து ஒன்னு கத்துக்கோங்க, ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. இஃப் somebody is coming and asking, தம்பி எப்படி இருக்கிற, how are you Philip, I am okay லாம் சொல்லாதீங்க, ஐ எம் குட்னு சொல்லாதீங்க. சில பேர் ஓகே சொல்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. குட்னு சொன்னா அடுத்த நிமிஷமே சொதப்பிக்குமா. நான் சும்மா கேட்பேன், how you doing? ஏதோண்ணா. யாராவது ஏதோண்ணான்னு மட்டும் சொல்லி பாருங்க. இனிமேல் இருந்து எப்பெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கிறேனோ எப்படி இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பரலோகத்துக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் புரியும். கேப்ரியல் பாப்பாரு, நைனா எனக்கு தெரியலம்பாரு. மைக்கேல் பாப்பாரு, எனக்கு தெரியலம்பாரு. மற்ற ஆட்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, ஏதோ உளறி நிக்குது, ஏதோ ஒரு பாஷை பேசி நிக்குது. ஏன்னா we are called to talk the language of heaven. So that's why this is not called as a lie. பலவீனன் பலவான் என்று சொன்னா நீங்க பொய்ய சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ரியாலிட்டி ஆஃப் ஹெவனை யுவர் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரீங்க. யூ ஆர் பிரிங்கிங் தி ரியாலிட்டி ஆஃப் ஹெவன் இன்டு தி நவ் ரியாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். ஹalleluya. அதனால தான் this is not called as a lie, this is called as truth. தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்கு. உண்மை வேற, சத்தியம் வேற. இங்கிலீஷ்ல ஃபேக்ட்ஸ் வேற, ட்ரூத் வேற. நீங்க ஃபேக்ட்ஸை சொன்னீங்கன்னா பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படாது. ஆனா சத்தியத்தை நீங்க சொல்லுகிறப்போ பரலோகம் உங்கள் பட்சத்துல செயல்படும். நம்ம எல்லாமே சத்தியத்தை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. இனிமேல் காசு இல்லாம இருந்தாலும் யாராவது வந்து கேட்குறாங்க, எப்பா எப்படி இருக்கிறப்பா, நான் கடன் பட்டுக்கிறேன்பா, ஒரு லைஃப் எப்படி போகுது, லைஃப் ஒரு மாதிரி போகுதுப்பா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரவே கூடாது. That is the language of heaven. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு பரலோகம் செவி கொடுக்கிறது. Every word that comes out of your mouth is very very powerful. சும்மா போய் செத்துக்கிட்டுலாம் சொல்லி இருக்காதீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்றாரு, அவர் ஸ்கூல் டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் மிரருக்கு போய் முன்னாடி போய் சொன்னாராம், I will be great one day. நான் ஒரு காலத்துல பயங்கரமா இருப்பேன், ஸ்கூல் என்னை விட்டு தூக்கிருச்சு, ஆனா எல்லாரும் என் பேரை சொல்ற மாதிரி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னாராம். He just spoke to the mirror. ஏன்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. வெறும் கிறிஸ்தவங்க வாயிலிருந்து மாத்திரம். இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வாயில நீங்க பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. Because we carry the image of God. ஆண்டவர் பேசி தான் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எதை பேசுறீங்களோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ let's say if your husband is really really bad, அவர் ஒரு பயங்கரமான ஆல்கஹாலிக் ஹஸ்பண்டா இருக்கிறாரு, உங்களை போட்டு அடிக்கிறாரு. நான் வந்து கேட்கிறேன், உங்க புருஷன் எப்படிமா இருக்கிறாரு, சீட்டே இருக்கிறாரு, இப்படி சொன்னீங்கன்னா
ஆண்டவர் பரலோகம் உங்களுடைய வார்த்தையை அங்கீகரித்து அதன்படியே செயல்படும். ஆனா நீங்க வார்த்தையை மாத்தி பேசுறீங்க, நீங்க பொய் சொல்லல, அக்கார்டிங் டு தி ட்ரூத் பேசுறீங்க. என் புருஷன் நல்லா இருக்கிறார், உள்ள கஷ்டமா தான் இருக்கு, அழுகையா தான் இருக்கு, பட் மை ஹஸ்பண்ட் இஸ் டூயிங் அமேசிங் அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு சுபாவம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா the heaven understands this language that is called as the language of heaven. ஸோ இப்படி தான் உங்களுடைய பேச்சு இருக்கணும். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், இந்த டிக்ரிங் அண்ட் டிக்ளரேஷனோட வல்லமையை நீங்க புரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறேன். லூக்கா 13:16. ஓகே, இதோட கான்டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜீசஸ் வாஸ் ப்ரீச்சிங் இன் a synagogue. தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற டைம் அண்ட் the day was a Sabbath day. அப்படின்னா ஓய்வு நாள்ல ப்ரீச் பண்ணக்கூடாது. அக்கார்டிங் டு the law of Moses, மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்ல யாருமே எதையுமே செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு 7th day ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? they are very fascinating. ஏன் ஃபேசினேட்டிங்னா, சாட்டர்டே எதுவுமே செய்ய மாட்டாங்க, சாட்டர்டே சமைக்க மாட்டாங்க, ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலயும் ஒரு குரூப் இருக்கும், ஒரு மாதிரி சுத்துற குரூப், அந்த குரூப் ஃபோன் யூஸ் பண்ணும். ஆனா உண்மையாலுமே 7th டேவை ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, படம் பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, கிச்சனுக்கு ஹாலிடே, பாத்திரம் கழுவ மாட்டாங்க, பாத்திரம் கழுவுன பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வைக்க மாட்டாங்க, துணி அடுக்க மாட்டாங்க. they will just rest and pray and read the word of God. அதனால தான் 7th Adventist people இருந்து ஒரு காரியத்தை கத்துக்கலாம், அந்த ஓய்வு நாளை பயங்கரமா அனுசரிப்பாங்க. ஸோ ஓய்வு நாள் அன்னைக்கு அக்கார்டிங் டு த ஓல்ட் கவர்னன்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீங்க எதையுமே செய்யக்கூடாது. ஆனா ஜீசஸ் வாஸ் ஆல்வேஸ் an outlaw. என்னன்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் செல்கிறாரு. எப்படின்னா மத்த கட்டளைக்கு விரோதமா செல்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவரே அவர் தான். he is the only person who fulfilled the law. அவர் என்ன பண்றாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு சர்ச்ல இருந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்றப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ராபப்லி ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங், ஒரு ஹஞ்ச் பேக், கிரிப்பிள்டுங்கிற வார்த்தை இருக்கு. கிரிப்பிள்டுனா எதை வேணா இருக்கலாம், காலு கிரிப்பிள்டா இருக்கலாம், இல்லைனா ஹஞ்ச் பேக்கா இருக்கலாம். ஸோ அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. 18 வருஷமா சாத்தான் இந்த பெண்மணியை பிடிச்சி வச்சிருக்கான். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஷி ஹேட் அ ஹஞ்ச் பேக், இப்படி இருக்கிறாங்க, கிரிப்பிள்டா இருக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியல. ஜீசஸ் உடனே ஹீல் பண்றாரு. அந்த பெண்மணியை ஹீல் பண்ண உடனே எல்லா அந்த சோ கால்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்களே, பாருங்க, ரிலீஜியஸ் லீடர்ஸை குறித்து ஜீசஸ் வந்து ரொம்ப பயங்கரமான மோசமான வார்த்தை யூஸ் பண்றாரு. ஜீசஸ் எங்கேயாவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாரா? யூஸ் பண்ணிக்கிறாரு. யாரை பார்த்து சொன்னாரு? ரிலீஜியஸ் லீடர்ஸ் பார்த்து சொன்னாரு. ப்ராஸ்டியூட்டை பார்த்து சொல்லல, கஷ்டப்படுறவனை பார்த்து சொல்லல, தப்பு பண்ணவனை பார்த்து சொல்ற, பேசிகளின் பிள்ளைகளை யாரை பார்த்து சொன்னாரு? மத தலைவர்களை பார்த்து சொன்னாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா நான் என்ன நேரமா கொத்தினே இருப்பீங்கடா. எல்லாம் வசனத்துல தான் சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் எனிதிங் ஃப்ரம் மை ஓன். எல்லாமே நான் சொல்றது எல்லாமே வசனம் தான். ஆனா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு? போய் பாவம் செய்யாதே, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்ல, ஐ forgive you, she was caught in the act இருக்கு. தம்பி எங்கப்பா, தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டீங்க, தம்பி எங்க போனாரு? ஏன்னா அவரும் ஒரு கல்லை தூக்கி நின்று இருப்பாரு டிஸ்கைஸ்ல. அந்த நேரத்துல ஜீசஸ் அவருக்கு முன்னாடி நின்னு பாருங்க, திஸ் இஸ் தி கம்பேஷனேட் ஹார்ட். அவருடைய இருதயம் இப்படிப்பட்ட இருதயம் தான். ஆனா ஒரு குரூப்புக்கு அகைன்ஸ்டா போறாரு, இயேசுவோட செயல்பாட்டுக்கு விரோதமாக போகிற ஒரு குரூப். அந்த குரூப் தான் இந்த பெண்மணிக்கு சுகம் கிடைச்சோன்னா வந்துட்டாங்க. எப்படி சுகத்தை தர முடியும்? உடனே டென்ஷன் ஆகுறாரு. என்னையா அப்படின்னா, ஓய்வு நாள்ல உன் கழுதைக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டியா? இதெல்லாம் வசனத்துல இருக்கு, வாசி பாருங்க. கழுதைக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா? தாகம், கழுதைக்கு தாகம் எடுத்தாலே நீ தண்ணி கொடுக்குறியே, என்னுடைய ஜனங்கள் முடங்கி போயிருக்கிறாங்க, இவங்களை விடுவிக்க ஏயா நீங்க தடையா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தை தான் ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய the daughter of Abraham. Can somebody say ஆபிரகாமின் குமாரத்தி? நீங்க ஆணா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரத்தி. அதுதான் கோட் வேர்ட். என்ன கோட் வேர்ட்னா, ஜீசஸ் ஒரு காரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அக்கார்டிங் டு த டிக்ரி. அப்படின்னா கட்டளை போடப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளை? ஒரே ஒரு நபரு ஒரு குடிசை வீட்டுல விக்கிரகங்களை வணங்கி செஞ்சதை வணங்கிட்டு இருந்தாரு. இந்த கடவுளு, இது கடவுளு. உடனே இது வரைக்கும் அன்ஃபெமிலியரா இருக்கிற ஒரு வாய்ஸ், ஒரு சத்தத்தை கேட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து, ஆண்டவரே நீங்க சொல்றதை எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்ன நபர் பேர் ஆபிரகாம். ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என் வார்த்தையை நீ கேட்டல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உன் வழியா தான் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். This was the decree that the Lord made with a random guy. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒரு நபரோட செஞ்ச pact. It was a decree. So Jesus எதை எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா, டிக்ரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, ஆபிரகாமினுடைய வித்து யாருக்குமே வியாதியில வாழக்கூடாது அப்படிங்கிறது the decree was made long back. அதனாலதான் தேவையில்லாம இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறவள். Why unnecessarily Jesus is using a term here called as daughter of Abraham? ஏன்னா according to the decree, if you are a heir of Abraham, ஆபிரகாமுடைய வித்தா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வியாதியில வாழக்கூடாது அப்படிங்கிறது ராஜா போட்ட கட்டளை.
அந்த கட்டளைக்குள்ள நான் அறிக்கை செய்கிறேன், நடன்னு சொன்ன உடனே நடந்திருப்பான். திஸ் இஸ் த பவர் ஆஃப் டிக்ளரேஷன். த டிக்ளரேஷன் ஷுட் பி வித்இன் அ டிக்ரி. கட்டளைக்குள்ள அந்த அறிக்கை இருந்தாதான் அந்த அறிக்கை செல்லுபடியாகும். நிறைய பேர் இன்னைக்கு கூட அறிக்கை பண்றாங்க, இயேசுவின் நாமத்துல நாளைக்கே ஒரு 20,000 சவரன் உன் வீட்டுக்கு வருவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அக்கார்டிங் டு தி டிக்ரி அது கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, சர்ச்சுக்கு வந்து ஒரு பையனை பாக்குறீங்க, இயேசுவின் நாமத்துல அந்த பையனை எனக்கு கணவனாக நீங்க தந்தபடினால நன்றி. நீங்க உபவாசம் பண்றீங்க, 30 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், முக்காடு போட்டு ஒரு ஜெபம், முக்காடு இல்லாம ஒரு ஜெபம், அந்த மகன் என்னுடைய கணவனா மாறினபடினால நன்றி. இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு தி டிக்ரி. அந்த டிக்ளரேஷன் வேஸ்ட். ஏன்னா டிக்ரி என்ன சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை. which means you definitely need a partner according to the decree. and ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டு பண்ணுவாரு. the God will bring a perfect partner into your life. that is called as a degree. நீ உங்களுடைய டிக்ளரேஷன் எப்படி தெரியுமா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை தந்தபடினால நன்றி. உடனே ஹெவன் வந்து அப்லாட் பண்ணும். இந்த பாஷை எனக்கு புரியுது, அந்த பாஷை எனக்கு புரியல, நீ அங்கிட்டு போ, நீ இங்க வா. யாராவது இங்க இருக்கிறீங்களா? are you talking the language of heaven? ஹalleluya. நிறைய பேர் ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணி வெக்ஸ் ஆயிடுறாங்க? நிறைய பேர் ஏன் தெரியுமா ஏத்திஸ்ட் ஆயிடுறாங்க? ஏன்னா பரலோகத்துக்கு உங்க பாஷை புரியல ஜி. ஹானஸ்டா சொல்லுங்க, எத்தனை தடவை were you convinced that your prayers will be heard after prayer? ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு அப்படிங்கிற நிச்சயத்தோடு எத்தனை பேர் பிரேயர்ல இருந்து எந்திரிச்சிங்க? ரொம்ப ரேரா தான் எந்திரிச்சிருப்போம். அதுக்கு ஒரு கோட் வேர்டு வச்சிருக்கோம், ஒரு சீட் வேர்டு. அப்பா உங்களுடைய சித்தமானால் செய்யுங்க. ஆண்டோடைய சித்தமே ஆண்டோடைய வார்த்தை தான். How do you know the will of God? The will of God is written in the word of God. யாராவது இங்க இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா according to the word it is the will of God நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெப லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுகிறாரு. God is just changing our language. God is just changing our prayers. தேவையில்லாத ஜெபம் நம்ம யாருமே பண்ண போகிறது இல்ல. பேதுரு இருக்கிறான், பேதுரு அலங்கார வாசலுக்கு முன்னாடி போறான். நார்மலா ஜெபம் பண்ண போகிறாங்க. அவ போறப்போ ஒரு முடவனை பாக்குறாங்க ரைட் சைடு. பார்த்த உடனே பேதுரு முடவனை பார்க்குறாரு. அண்ட் he was a familiar guy. ஏன்னா அவன் ரொம்ப வருஷமா அதே இடத்துல உட்காந்து தான் பிச்சை எடுக்கிறான். இப்போ திடீர்னு பார்க்குறாரு, பேதுருக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ நான் பேதுருவா இருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், என் ப்ரேயர் ஷாலை தேடி இருப்பேன். நான் இப்போ தேடி இருக்க மாட்டேன். இப்போ ஐம் லிட்டில் மெச்சூர்ட். முன்னாடி ப்ரேயர் ஷாலைங்கப்பா, ஆண்டவரே உங்களுடைய சித்தமானால் சகோதரனுக்கு நீங்க விடுதலையை தாங்க, உங்களுடைய சித்தமானால் சுகத்தை தாங்க, ஒருவேளை சித்தம் இல்லைன்னா இந்த பாதையில கடந்து போகிறதுக்கு சகோதரனுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். சித்தம் சித்தம் சித்தம்னு தேவையில்லாத சத்தத்தை போட்டுனுக்கிற உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. பட் யூ நோ வாட் பீட்டர் டிட்? நான் இன்னைக்கு உனக்கு பிச்சை போட மாட்டேன், நான் வேற ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு நேரா போறாரு. பொண்ணு வெள்ளியும் என்கிட்ட இல்லை, இயேசுவின் நாமத்துல எழும்பி நட அப்படின்னு சொல்றாரு. இந்த டிக்ளரேஷன் கரெக்டான டிக்ளரேஷனா இருந்துச்சு. ஏன்னா a decree was already given. என்ன டிக்ரி? நான் செய்ததையும் நீங்க செய்வீங்க, நான் செய்ததை காட்டிலும் பெரிதான கிரியைகளை செய்வீங்க அப்படின்னு ஜீசஸ் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. நானே மரித்தவங்களோட உயிரோட எழுப்புனா நீங்க அதுக்கு மேல நீங்க பேசி பேசி எழுப்ப முடியும்னு அவர் சொல்லிட்டு போனதுனால according to the decree he started to declare. அவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே கால் வந்து உடனே சரியாகுது. உடனே அவன் ஊருக்கெல்லாம் போய் சொல்றான். எல்லாரும் சொல்றாங்க, ஏய் பிச்சை எடுத்துடா நீனு, எப்படா அப்படிலாம் ஓடுற? ஏன்னா பேதுரு எனக்கு சுகத்தை தந்தாரு அப்படின்னு அவர் புரிந்து கொள்றாரு. திஸ் இஸ் கால்ட் as declaration within the decree. கட்டளைக்குள்ள அறிக்கை செய்கிற ஒரு பயங்கர வல்லமையான ஜெபம் இதுதான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம திருப்பி கொள்ள வேணாம். தானியலுக்கு விரோதமாக அந்த பேலஸ்ல இருந்த எல்லா மினிஸ்டர்ஸும் அகேன்ஸ்டா வராங்க. தானியல் வந்து வேற ஒரு தேசத்துல அவர் ஒரு மந்திரியா இருந்தாரு. ஸோ ஆல் த மினிஸ்டர்ஸ் வெண்ட் அகேன்ஸ்ட் டேனியல். ஸோ தானியல் கிட்ட மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல, ஒரு தப்பு கூட பண்ணாம தானியல் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா எதிரிகள் ஸ்கீம் போடுறாங்க, தானியலை எப்படியாவது தூக்கணுமேனா அக்கார்டிங் டு த லாவே கிடையாது தூக்குறதுக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, கிங் கிட்ட போய் அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Now O king establish the decree and sign the writing so that it cannot be changed according to the law of the Medes and Persians which does not alter. ஸோ இவங்களுக்கு ஒரு அறிக்கையை செய்ய முடியாதனால இவங்க என்ன பண்றாங்க, கட்டளையை மாத்த ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போய் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, ராஜா பார்த்து சொல்றாங்க, ஏன்னா நீங்களே ஆண்டவர் மாதிரி இருக்கிறீங்க, நமக்கு கடவுள்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிறவங்க உங்களை தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ரூல் போடுங்க. யாராவது உங்களை ஆராதிக்கலனா சிங்க கபிக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ரூலை புதுசா டிக்ரியை வாங்குறாங்க. இங்க பாருங்க, டிக்ரி இல்லாம யாரும் உங்களை தொட முடியாது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்றேன். Satan cannot touch you. You know why? He can only come against you only if there is a decree. உங்க மேல கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை எங்க?
இயேசு கிறிஸ்து தந்தார்னா சிலுவையில எல்லாம் முடிந்தது அப்படின்னு அவர் மூச்சை விட்டாரு. அப்ப உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் மறுவாழ்வையும் பரிபூர்ணத்தையும் பெற்று தந்திருக்கிறாரு. So if Satan is coming next to you, he cannot touch you unless he changes a degree. This is called as a power of degree. கட்டளையுடைய வல்லமை. So அவருடைய நாமம் ராஜாதி ராஜா. எத்தனை பேருக்கு தெரியும்? He is the king of kings. ஏன் தெரியுமா அவருடைய பேர் ராஜாதி ராஜா? ஏன்னா நம்ம எல்லாம் ராஜா, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அதனால அவர் பேர் ராஜாதி ராஜா. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஆமா இந்த உலகத்துல நிறைய கடவுள் இருக்கிறாங்க போல, அந்த கடவுளை விட நம்ம இயேசு, நம்ம சேசு அப்பர் ரொம்ப பெரிய தேவனா இருக்கிறனால ராஜாதி ராஜா. அது மீனிங் கிடையாது. அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் பீட்டர் 2:9, we are called as kings, priests and a royal nation and a holy nation. நம்ம எல்லாருமே ராஜாக்களா இருக்கிறோம். You can speak and create your own world according to the reality of heaven. பரலோகத்தின் நிறைவை போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்க முடியும். சோ இவர் என்ன பண்றாரு? தானியேலை தொட முடியலன்னு ராஜாவை தொட்டு ஒரு புதிய டிகிரியை கொண்டு வராரு. நான் இன்னைக்கு சொல்றேன், சேட்டன் cannot touch you. எல்லாரும் உடனே யோபோட கதையை எடுத்துருவாங்க. யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் ஆண்டவர் கிட்ட போனா. இப்பெல்லாம் சாத்தான் ஆண்டவர் கிட்ட போக முடியாது, ஏன்னா சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் சாத்தான் யோபு கிட்ட போனான்னு ஒரு சர்மன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதாம் அந்த அதிகாரத்தை இழந்து போனான், an authority and dominion அவன் இழந்து போனான். ஒரு ஆப்பிளை கொடுத்து சாத்தான் திருடிட்டு போயிட்டான். என்ன அதிகாரத்தைனா எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தின் பேர்ல தான் ஆண்டவருடைய கவுன்சில் கிட்ட போய் ஆண்டவர் கிட்ட யோபுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் சிலுவையில ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் உரிந்து போட்டாரு. And Satan's head has been crushed. He is a headless fellow. He is a headless snake. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்களை சாத்தான் தொட முடியாது, ஏன்னா டிக்ரி வாஸ் ஆல்ரெடி மேட் பை த கிங் ஆஃப் கிங்ஸ். உங்களை தொடுகிறவர்கள் ஆண்டவருடைய கர்விலியை தொடுகிறாங்கன்னு ஏற்கனவே டிக்ரி இருக்கிறபடினால nobody can touch your family, nobody can touch your health. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், யாருக்குமே இனிமேல் ரோட் ஆக்சிடென்ட்டே ஆகாது. ஏன்னா ரோட் ஆக்சிடென்ட்ங்கிற லாங்குவேஜ் ஆண்டவருடைய லாங்குவேஜ்ல கிடையாது, டிக்ஷனரியில கிடையாது. அண்ட் தேவ தூதர்கள் போக்கிலும் வரத்திலும் என் பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போகிறாங்கன்னு சாம் சொல்லுது. What is the work of the angels? Angels will be holding my foot. நான் அந்த அளவுக்கு நல்லவனா? நீ நல்லவன் கிடையாது தான். ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தினால இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறீங்க. Am I good enough? ஐயோ நான் ஒழுங்கா ஜெபிக்கலையே. அதனால சொல்றேன், நீங்க உங்களுடைய பரிசுத்தத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொண்டாதான், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. I want you to enjoy the grace and the power that the Lord gives. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன். The most powerful prayer is called as thanksgiving. Thanksgiving வந்து நீங்க அல்டிமேட் பைத்தியமா இருந்தே ஆகணும். You have to be completely crazy if you want to utter a thanksgiving prayer. ஏன்னா ஜீசஸ் லாசரோட கல்லறைக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஸ்மெல் அடிச்சு தூக்கி இருக்கும். பட் ஜீசஸ் was living in another reality. அவர் ஜாலியா வராரு. மார்த்தா அழுகிறார், ஆண்டவரே உங்களுடைய நண்பன் இறந்து போயிட்டான். அதை விட ஒரு பெரிய காமெடி நியூஸ் போகுது. ஏசப்பா இன்னொரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. பா உங்களுக்கு இருக்கிற நண்பனே ஒரே ஒருத்தன் தான், அவன் சாகுற நிலைமையில இருக்கிறான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணு, உடனே பெத்தனிக்கு போலாம். ஆனா you know what Jesus did? அப்படியாம்மா ஒரு மாதிரி இருக்கிறானா, ஓகே அப்படின்னு வேற ஊருக்கு போயிட்டாரு. He went to another city for ministry. உங்களுக்கு என்ன தோணும்? இயேசுவை பார்த்தா எவ்வளவு டென்ஷனா இருக்கும். யோ என்னையா நீ எல்லாம் ஃப்ரெண்டா? நீங்க இன்னொரு காரியத்தை, இன்னொரு ரெவலேஷனை உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். There is nothing called delay. Delay is not denial அப்படின்னு நிறைய preachers preach. கரெக்டா இல்லையா? ஆண்டவர் டிலே பண்ணார்னா அப்ப ஆண்டவர் மிஸ்டேக் பண்றாருன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்டாரு. என்னன்னா ஆண்டவருடைய ஸ்கெட்ச் படி லாசருக்கு சுகம் கொடுக்கிறது ஆண்டவருடைய டிக்ஷனரியில கிடையாது. மரித்திருக்கிற லாசருவை உயிரோட எழுப்பணும்னு தான் ஆண்டவருடைய ஐட்டனரியில இருக்கு. சொன்ன உடனே ஜீசஸ் வந்திருந்தாருன்னா சிக்கான லாசருக்கு ஹீலிங் கொடுத்திருப்பாரு. ஆனா ஆண்டவருடைய அஜெண்டா படி அக்கார்டிங் டு ஹிஸ் டிகிரி, அவர் டிகிரியில் என்ன எழுதிருந்துச்சுன்னா மரித்திருக்கிற லாசருவை உயிரோட எழுப்பணுங்கிறது தான் அவருடைய கமிஷன். ஸோ டோன்ட் எவர் சே God was late, even though he is 3 days late, he is still on time. ஆண்டவர் லேட்டா வரமாட்டாரு, அவருடைய டைமிங்ல பெர்ஃபெக்டா இருப்பாரு. அவருடைய டைமிங்க்கு நீங்க சிங்க் ஆயிக்கோங்க. பிகாஸ் he is beyond time. God is not bound to time. அவருக்கு காலை தெரியாது, இரவு தெரியாது. He is not bound to time. That is why as your spirit man doesn't age. இப்போ நீங்க வெளியே பாக்குறீங்களா, this is called as the body of Isaac. How does the spirit of Isaac look? 80 வயசுலயும் ஒரே மாதிரி இருப்பாப்ல, 20 வயசுலயும் ஒரே மாதிரி இருப்பாரு. The spirit
doesn't age because we are in the God's image. So God is immortal. So அவர் நேரத்துக்குள்ள உட்பட்ட தேவன் கிடையாது. நான் அடிக்கடி ஒரு கொஸ்டினை த்ரோ பண்ணுவேன். இந்த கொஸ்டினை மட்டும் நினைச்சிட்டு இருந்தாலே கொஞ்சம் லைட்டா மென்டல் ஆயிருவோம். ஆண்டவருக்கு ஸ்டார்டிங் கிடையாதா, ஆண்டவருக்கு எண்டு கிடையாதா? just think about it. Anything that you see has a starting. I have a starting. This iPad has a starting. This tissue has a starting. ஒண்ணுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குதோ இல்லையோ ஸ்டார்டிங் டேட் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்டார்டிங் டேட் கிடையாது. அதை மட்டுமே யோசிச்சாலே நம்மளுடைய மைண்ட் வெடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை, ஆண்டவரை நீங்க ரட்சகராக உங்களுடைய அப்பாவா கொண்டாடிட்டு இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் திஸ் ஓவர் யூ. உங்களுடைய வாழ்க்கையில டிலேவே கிடையாது. ஆண்டவருடைய பர்ஃபெக்ட் கேலண்டர்ல அவர் தீவிரமா செஞ்சு முடிப்பார். டோன்ட் எவர் சே ஈவன் தோ டிலே ஆனாலும் நான் காத்திருக்கிறேன். நோ நோ நோ, யூ வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். யூ டோன்ட் வெயிட் ஃபார் a miracle. We wait. அதான் கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறத குறித்து சொல்லுது. those who wait in the Lord என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரான்னு காத்திருக்கிறது இல்ல, நீங்க தான் எனக்கு அற்புதமே அப்படின்னு காத்திருக்கிறது. அவங்கள பார்த்தா சொல்றாரு, கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவங்க நடந்தாரும் சோர்வடைய மாட்டார்கள், ஓடினாரும் இளைப்படைய மாட்டார்கள். This is the promise of God. இன்னைக்கு நான் சொல்றேன், Thanksgiving is very very hard because Jesus வராரு, வந்து அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. பிதாவே, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஜீசஸ் வந்து பிரேயர் மேட்டை விரிப்பாரு, பிரேயர் ஷாலை போடுவாரு, அப்படியே ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு சீன் நடக்கும். ஓ ஃபாதர், இந்த குகை அசைவதாக, பூகம்பம் வருவதாக அப்படின்னு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க டிராமாக்கு. ஏன்னா சில பேர் ஸ்பெஷலா அழுகிறதுக்கு வருவாங்க. கரெக்டா அவங்க அழுகிற மட்டும் எல்லாம் அமைதியாகி அந்த அழுகிறவங்களை பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆனா ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமான டிராமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ அந்த மாதிரி ஜீசஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன தெரியுமா பண்றாரு? ஸ்மெல் அடிக்குது. லார்ட், ஐ தேங்க் யூ ஃபார் யூ ஆல்வேஸ் லிசன் டு மீ. ஆண்டவரே, நீர் எனக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்கிறபடினால நன்றி. ஸோ தட்ஸ் வை ஐ சே தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இஸ் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர். சூழல் ரொம்ப மோசமா இருக்கும். ஆண்டவரே, எனக்கு பையனை கொடுத்தீங்க, ஆனால் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு கிட்ட காசு இல்லை. நான் வேலைக்கு ஒழுங்காக தான் போனேன், எனக்கு அங்கே உயர்வு இல்லை. அங்கே உயர்வுக்குன்னா என்னோட 70 பேர் போட்டிடுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டில் சே, ஆண்டவரே நன்றி. எதுக்கு நன்றி? எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேனே தெரியல. நன்றி அப்படின்னு காக்காவை அனுப்புவார், இல்லைனா யோனா காமிச்ச மாதிரி மீன் அனுப்புவாரு, யாரையோ அனுப்புவாரு, இல்லைனா தேவதூதன் அனுப்புவாரு, யாரையோ உங்களுக்கு அனுப்பிச்சு பாருங்க. காக்கா கறியை திருடுறதா, கறியை கொடுக்கிற ஒரு பறவையா? திருடுற பறவை. திருடுறவங்களை வச்சா ஆண்டவர் உங்களை போஷிக்க வைப்பார். காக்காவை கொண்டு கறியை கொண்டு கொடுக்க வச்சாருன்னா யார் யார் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து திரும்பி கொடுப்பாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாரு. உங்களுடைய ஜபத்தை மட்டும் மாத்துங்க. சேஞ்ச் யோர் பிரேயர். 5 அப்பம் 2 மீன் கிடைச்சிருச்சு, எல்லாரும் கும்பலா வந்துட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஜீசஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, வெறும் ஆவிக்கு மட்டும் சாப்பாடு போட மாட்டாரு, வயிறுக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புறாரு. வாட் வாஸ் ஜீசஸ் பிரேயர்? 5 அப்பம் 2 மீன் எடுத்து தம்பிக்கு தாய் சொல்றாரு, டே வெரி ஸ்வீட் ஆஃப் யூடா, உன் வீட்டில் இருக்கலாம் எடுத்துட்டு வந்துட்டேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்தானா, இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு வந்தானான்னு பைபிள் சொல்லலை, ஆனால் எதையோ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எதையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க, நீங்களும் ஆசீர்வாதமா மாறுவீங்க, மற்றவங்களுக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆசீர்வாதமா மாத்துவாரு. ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் குட் பேட் அக்லி, பிரிங் யுவர் குட் பேட் அக்லி இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். அவர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உடனே எடுக்கிறார் 5 அப்பம் 2 மீனை எடுத்து சொல்றார், பிதாவே, நீர் எப்பொழுதுமே எனக்கு செவி கொடுக்கிறபடினால நன்றி. He just gave thanks unto the Lord. Thank you சொன்ன உடனே வானம் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். குழந்தை யாருக்காவது இல்லாம இருக்குதா? Thank you for my babyன்னு சொல்லுங்க. கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கிறீங்களா? வயசு ஆயிட்டே இருக்குது, நன்றி சொல்லுங்க, நன்றி உள்ள இருதயத்தோட. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கம் இன்டு his courts with thanksgiving. அவருடைய கூடாரத்துக்குள்ள நன்றி உள்ள இருதயத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு வாங்க. ஏன்னா when you give thanks unto the Lord, there is power and there is open heavens. So all the creations are waiting for your decree and declaration. நீங்க பேசுறதுக்காக எல்லாமே காத்திருக்குங்க. ஆனா நீங்க யாரோ பிரேயர் டவர்ல இருக்கிற எஸ்தர் சிஸ்டர் பேசணும் நீங்க காத்திருக்கிறீங்க. இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பிரேயர் டவர்லாம் வேணாம். நீங்க தான் கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் வித் டாடி காட். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோட உங்களுக்கு வேண்டுதல் செய்யறப்போ யூ டோன்ட் நீட் அ மீடியேட்டர். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். உங்களுக்கும் அப்பாக்கும் நடுவில் எந்த மத்தியஸ்தரும் வேணாம், எந்த பாஸ்டரும் வேணாம். பாஸ்டர் வழியா தீர்க்கதரிசனமா வார்த்தை வரலாம், ரேமா வார்த்தை வரலாம், ஆனா மத்தியஸ்தர் ஒருவரே. அதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிறவங்கள எளிமைன்னு இருக்கலாம். நம்மளுடைய ஜெபத்தோடைய கல்ச்சர் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுகிறாரு.